மோகன்பூர் ஸ்கூல்ல குடியரசு நாள் விழாவுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லா பசங்களும் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கேளுங்க பசங்களா, நம்ம ஸ்கூல்ல குடியரசு நாள் விழாவை கொண்டாடுறதுக்காக நம்ம ஸ்கூல் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனை ஏற்பாடு பண்ணிருக்கு. மற்ற ஸ்கூல்ல இது எப்பவுமே சாதாரணமா நடக்கிறது தான். ஆனா நம்ம ஸ்கூல்ல இந்த தடவை தான் முதல் முறையா நடக்குது. அதனால எல்லாருமே அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கோங்க. எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நல்ல துணிகளை தைச்சு வச்சுக்கோங்க. அப்படி எல்லாரும் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு காம்படிஷன்ல வந்து நல்லபடியா கலந்துக்கணும். அதே கிளாஸ்ல படிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஊர் ஜமீன்தாரோட பொண்ணு சீமாவுக்கு திமிர் ரொம்ப அதிகம். அவ பணக்காரி அப்படிங்கிற திமிர் தான் அது. கிளாஸ் டீச்சர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா சீமா இப்படி சொன்னா, இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல ஜெயிக்க போறது நான் தான். நான் சிட்டில இருந்து துணி வாங்கிட்டு வர சொல்ல போறேன். எங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த இப்பவே சொல்ல போறேன். வேற யாராவது ஒரு விட ஜெயிச்சிட்டாங்கன்னா? அட, அது எப்படி நடக்கும்? இந்த கிளாஸ்ல எல்லாரும் விடவும் பணக்காரி நான் தானே. என்னாலதான் காஸ்ட்லி ட்ரெஸ் வாங்கி போட முடியும். காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டா இந்த காம்படிஷன்ல நான் மட்டும் தானே ஜெயிக்க முடியும். அப்படி ரொம்பவே திமிரு பிடிச்ச சீமா வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட இதை பத்தி பேசினா. அப்பா, உங்களுக்கு தெரியுமா, எங்க ஸ்கூல்ல குடியரசு நாள் விழாவுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வச்சிருக்காங்க. நீங்க சிட்டில இருந்து எனக்காக துணி வாங்கி கொடுங்க. நாம இன்னைக்கு சிட்டிக்கு போலாம். நாங்க நல்ல ட்ரெஸ் வாங்கிக்கலாம். சரிம்மா, நீ சொல்ற மாதிரி ஆகட்டும். இப்பவே டிரைவர் கிட்ட வண்டி எடுக்க சொல்றேன். நாம சிட்டிக்கு போகலாம். அப்படி சீமா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஃபேன்சி ட்ரெஸ்க்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக சிட்டிக்கு போயிட்டா. இது இப்படி இருக்கும்போது அதே கிளாஸ்ல படிச்சுக்கிட்டு இருந்த ஏழை வீட்டு பொண்ணு கீதாவும் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அம்மா, நானும் காம்படிஷன்ல கலந்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனா நம்ம கிட்ட புது துணின்னு எதுவுமே இல்லைல்ல. ஆனா என் கிளாஸ்மேட் சீமா சொன்னா அவ காஸ்ட்லி ட்ரெஸ் வாங்க போறாளாம். அப்படி இருக்கும்போது நான் எப்படி காம்படிஷன்ல ஜெயிக்கிறது? இங்க பாருமா, அதுக்காக நீ தனித்துவமான ஒரு ட்ரெஸ் தைச்சு போட வேண்டியிருக்கும். அது போட்ட உடனே உனக்கு நாட்டு மேல இருக்கிற பக்தி அன்பு ரெண்டுமே தெரியணும். பேசாம ஒண்ணு பண்ணலாம். நாம கொடி மாதிரி ஒரு ட்ரெஸ் தைக்கலாமா? அந்த ட்ரெஸ்ல கொடி அழகா தெரியும். அப்போ எல்லாரும் உன்னை பார்த்து ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தது எல்லாருக்கும் சந்தோஷமாவும் இருக்கும். ரொம்ப ஏச்சதுக்கு அப்புறமா கீதாவோட அம்மா காயத்ரி சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சிடுச்சு உனக்கு அன்னைக்கு என்ன ட்ரெஸ் தைச்சு கொடுக்கணும் அப்படின்னு. உனக்காக நான் கொடி கலர்லயே ஒரு சூப்பரான லெஹங்காவை தயார் பண்ணி கொடுக்கறேன். ஆனா அம்மா, அது எப்படி? எப்படின்னா, என்கிட்ட எல்லா கலர் துணியும் தான் இருக்கே. இதோ இந்த பச்சை கலர் என்னுடைய புடவை, இந்த வெள்ளை கலர் உங்க அப்பாவோட வேஷ்டி, இதோ இந்த காவி கலர் என்னுடைய பழைய துப்பட்டா. இது மூணுத்தையும் வச்சு என்னால சூப்பரா உனக்காக ஒரு லெஹங்காவை தைச்சு கொடுக்க முடியும். நான் பக்கத்து வீட்டுல போயிட்டு தையல் மிஷின் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் நினைச்ச மாதிரி உனக்கு சூப்பரான ஒரு லெஹங்காவை நான் தைச்சு கொடுத்துருவேன். அப்படி காயத்ரி ரொம்பவும் கஷ்டப்பட்டு கீதாவுக்காக ஒரு சூப்பரான லெஹங்காவை தைக்க ஆரம்பிச்சான். கடைசியில குடியரசு நாளும் வந்துடுச்சு. சீமாவை சொன்ன மாதிரி காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்திருந்தா. அவ அதை ஸ்டேஜ்ல போட்டு நடந்து வரும்போது எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல கீதா அங்க வந்தா. அவ போட்டுக்கிட்டு இருந்த அந்த கொடி வண்ணத்துல இருக்கிற லெஹங்கா எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுச்சு. அங்க வந்திருக்கிற எல்லாருமே கீதாவை தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ போட்ட ட்ரெஸ் அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு. இப்போ பிரின்சிபல் மேடம் ஜெயிச்சது யாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களா, உங்க எல்லாருக்குமே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக ரெடி ஆயிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? உங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இதுல ஒருத்தங்களை தான் தேர்ந்தெடுக்க முடியும். இந்த வருஷம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல ஜெயிச்சது நம்ம கீதா தான். ஏன்னா கீதா போட்டிருக்கிற துணில தான் நம்ம நாட்டுப்பற்று, நாட்டு பக்தி எல்லாமே தெரியுது. குடியரசு நாள் அன்னைக்கு சரியான ட்ரெஸ்ஸை தான் கீதா போட்டுக்கிட்டு வந்திருக்கா. ஏன்னா அதுலதான் நம்ம கொடியில இருக்கிற 3 வண்ணமும் இருக்கு. குடியரசு நாள் அன்னைக்கு அது போட்டுட்டு வந்தது கீதாவோட நல்ல குணம். கீதா, ஸ்டேஜுக்கு வா. பிரின்சிபல் மேம் கிட்ட இருந்து உன்னுடைய கிஃப்டை வாங்கிக்கோ. மேம், நான் இவ்வளோ காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கேன். அப்படியே எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கல. இங்க பாருமா, கீதா நமக்கு தெரியப்படுத்தினது என்ன தெரியுமா? காஸ்ட்லி ட்ரெஸ்ல நாட்டோட பக்தி தெரியாது. அவ நம்ம நாட்டு கொடியோட வண்ணத்துல துணி போட்டுட்டு வந்திருக்கா. அதை பாக்குறதுக்கு பெருமையா இருக்குல்ல, அதனாலதான். மேம், எனக்கு புரிஞ்சுது மேம். இங்க பாருங்க, நானும் என்னுடைய ட்ரெஸ்ல நம்ம நாட்டு கொடிய குத்தி இருக்கேன். நானும் இப்ப நம்ம நாட்டை மதிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது நல்லதாமா இருக்கு. வெரி குட். செகண்ட் பிரைஸ் சீமாவுக்கு கொடுக்கப்படுது. அப்புறம் தேர்ட் பிரைஸ் மான்சிக்கு கொடுக்கப்படுது. சீமா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவ கீதாவையும் பாராட்டினா. கீதா கண்ணுல ஆனந்த கண்ணீரோட பெருமையா நின்னுக்கிட்டு இருந்தா. எல்லாரும் அவளுடைய ஃபேன்சி ட்ரெஸ்ஸை பார்த்து பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க.
இது கீதாவோட வெற்றி மட்டும் கிடையாது, நிறைய ஏழை குழந்தைங்களோட வெற்றி. கஷ்டத்திலயும் நல்லபடியா படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைங்களோட வெற்றி. அதுக்கப்புறமா கீதா சீமா 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. கீதாவோட அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருந்தது. சீமாவும் வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னான். சீமாவோட அப்பா அம்மா நடந்த எல்லாத்தையுமே கேட்டு அவங்க பொண்ணுகிட்ட வந்திருக்கிற மாற்றத்தை பார்த்து அவங்களும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. சாந்த்பூர் என்ற ஊர்ல 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சஞ்சனா, ஆராத்யா, ஆயுஷி. அவங்க 3 பேரும் ஒரே கிளாஸ்ல ஒரே ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் முடிஞ்சோடனே 3 பேரும் ஒரே டைம்ல கிளம்பிடுறாங்க. அங்க பாரு, நம்ம பர்கர் அங்கிள் வந்துட்டாரு பாரு. இவங்க எப்பவுமே டைம்க்கு வராங்க பாரு. அவங்க 3 பேரும் அந்த கடைக்கிட்ட போனாங்க. சஞ்சனா, நீ என்ன சாப்பிட்ற? பர்கரா, மோமோஸா, பானிபூரியா? இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு பொண்ணு வந்து அங்க நடுவில் பேச ஆரம்பிச்சுட்டா. அரே, அந்த பொண்ணு என்ன பேசுது? பாவம், அந்த பொண்ணு என்ன பண்ணும்? நீங்க ஃபோர்ஸ் பண்ணனாலதான் அவ இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நீங்க 2 பணக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு இல்லாம இருந்திருந்தா அவ இப்போ பர்கர் மூஞ்சி கூட பாத்திருந்திருக்க மாட்டா. இதை கேட்டுக்கிட்டே ஆராத்யாவும் ஆயுஷும் சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு கிட்ட போனாங்க. நீங்க 2 பேரும் எதுக்கு இங்க வந்தீங்க? போங்க, போய் உங்க ஏழை ஃப்ரெண்டுக்கு பர்கர் வாங்கித்தாங்க. இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் ஆராத்யாவும் ஆயுஷியும் அந்த பொண்ணை போய் அடிக்க போயிட்டாங்க. அவங்க 2 பேரையும் தடுத்து நிறுத்தினா கூட அவங்க 2 பேரும் திரும்பி திரும்பி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நீ தானே சொன்ன நாங்க 2 பேரும் பணக்காரங்கன்ட்டு? இந்தா பணம், போய் ட்ரீட்மெண்ட் வாங்கிக்கோ. நீ நினைச்சதை விட அது அதிகமா இருக்கு. இனிமே என் ஃப்ரெண்டை பத்தி யாராச்சும் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளோட நிலைமை இதை விட மோசமா இருக்கும். வா சஞ்சனா, வீட்டுக்கு போலாம். அப்புறம் 3 ஃப்ரெண்ட்ஸும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ அங்கிள் அந்த பொண்ணு கிட்ட சொன்னாங்க, இனிமே நீங்க ஏழைங்களை கிண்டல் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தோணுது. இதே மாதிரி ஸ்கூல்லயும் அவங்க 3 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஏழையா இருந்தாலும் சஞ்சனாவை ஆராத்யாவும் ஆயுஷியும் சஞ்சனா ஏழைன்னு நினைப்பு இல்லாம பாத்துக்கிட்டாங்க. வழியில, நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, உங்க 2 பேர் மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க 2 பேரும் எவ்வளவு பணக்காரனா? உங்க 2 பேர் அப்பாவுக்கும் தனித்தனி கம்பெனி இருக்கு. ஆனாலும் என் மேல உங்களுக்கு ரொம்ப பாசம்தான். நீங்க 2 பேரும் ஏதாச்சும் பெரிய பணக்கார ஸ்கூல்ல படிக்க வேண்டியது. நீ எப்பயாவது ஏழைன்னு சொன்ன, அந்த பொண்ணு அடிச்ச மாதிரி உன்னையும் அடிச்சு போடுவேன் பாத்துக்கோ. இதே மாதிரி 3 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இப்படியே நாளாக ஒரு நாள் அவங்க ஊர்ல ஒரு பெரிய வெள்ளம் வந்துருச்சு. 2-3 நாளா சஞ்சனா ஸ்கூலுக்கே வரல. ஒரு நாள் லீவ் அன்னைக்கு, ஐஷி 3 நாள் ஆச்சு சஞ்சனா ஸ்கூலுக்கு வரல, வா அவங்க ஊருக்கு போலாம். இந்த மழைனால அவளுக்கு ஜுரம் வந்துருச்சா? அவங்க 2 பேரும் நடந்துட்டு சஞ்சனா வீட்டுக்கு போயிட்டாங்க. 2 பேரும் சஞ்சனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க அங்க வந்து அவங்கள தடுத்து நிறுத்தினாங்க. எங்க போறீங்க 2 பேரு? இந்த ஊர்ல என் ஃப்ரெண்ட் இருக்கா. இந்த ஊர்ல யாருமே இல்ல. 2 நாள் முன்னாடியே வெள்ளம் வந்துச்சு. எல்லார் வீடும் முழுங்கிருச்சு. நிறைய பேர் அவங்க உயிரை விட்டாங்க. பொழைச்சவங்க இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. இதை கேட்ட ஆராத்யாவும் ஆயுஷியும் ஷாக் ஆயிட்டாங்க. பாவம், அவ எங்க இருக்காளோ என்னவோ, அவ உயிரோட இருக்காளோ இல்லையோ. அப்படியெல்லாம் சொல்லாத ஆயுஷி, நம்ம அவளை சீக்கிரமா தேடலாம். அவங்க 2 பேரும் சஞ்சனாவை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அவ கிடைக்கல. அவங்க 2 பேரும் சஞ்சனாவை பத்தி அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க. அவங்க அப்பா போலீஸ் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்டாங்க. ஆனாலும் சஞ்சனா எங்கன்னு தெரியல. அப்போ ஒரு நாள் ஸ்கூல்ல டூர் ஏற்பாடு பண்ணாங்க. குழந்தைங்களா, இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இதுதான் லாஸ்ட் இயர். இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் காலேஜுக்கு போயிருவீங்க. இந்த வருஷத்தை யாருமே மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே உத்தரகாண்ட்ல இருக்கிற மலைகளை பார்க்க போறோம். எல்லா குழந்தைங்களும் ஹாப்பியா இருந்தாங்க. ஆனா ஆராத்யாவுக்கு போக மனசு இல்ல. ஆராத்யா, நம்மளும் போலாம், நம்ம மூரி கூட கொஞ்சம் சரியாயிரும். ஆயுஷி ஃபோர்ஸ் பண்ணனால ஆராத்யா ஒத்துக்கிட்டா. 2 பேரும் டூர் பத்தி அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க. நீங்க எவ்வளவு தூரமா போனாலும் கூட நான் உங்களை விட மாட்டேன். நீங்க ஸ்கூல் பஸ்ல இல்ல, கார்ல போறீங்க. பங்கஜ் எப்பவுமே உங்க கூடவே இருப்பா. ஆயுஷி, உங்க டாட் கிட்ட நான் பேசியாச்சு. நீங்க 2 பேரும் என் கார்ல வரீங்க, சரியா? ஓகே அங்கிள். மறுநாள் அவங்க எல்லாரும் உத்தரகாண்டுக்கு போயிட்டாங்க. ஆயுஷி, அந்த பொண்ணு பாரு, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கா. இது எங்க சஞ்சனா மாதிரி இல்லையா? அந்த 2 பேரும் அந்த பொண்ணு கிட்ட நடந்து போறாங்க. அது வேற யாரும் இல்ல, அது சஞ்சனா தான். சஞ்சனா அவங்க 2 பேரை பார்த்தா 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. 3 பேரும் ஏதோ பேசணும்னு நினைச்சாங்க. நான் எதுவுமே பேச்சு வரல. உனக்கு தெரியுமா, நாங்க எங்கெல்லாம் உன்னை தேடணும்னு? திடீர்னு காணாம போயிட்ட. எல்லாமே சொல்ற. இங்க கிட்டதான் என் வீடு இருக்கு, வருவீங்களா? ஏன் வர மாட்டோம்? வா போலாம். 3 பேரும் கார்ல உட்காந்துட்டு சஞ்சனா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க வீடு அவ்வளோ பெருசா இல்ல. சஞ்சனா அம்மா அப்பா ஜன்னல்ல இருந்து அந்த காரை பார்த்தோன்னே ரொம்ப பயந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய காரு எங்க வீட்டுக்கு வந்துட்டே இருக்கு. பேங்க்ல இருந்து வராங்களா?
வந்திருப்பாங்க. டைமுக்கு காசு கட்டியிருந்தா இவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருவாங்க. சஞ்சனாவோட அப்பா இத பத்தி பேசிட்டு இருக்கும் போதே ஆயுஷியும் ஆராத்யாவும் உள்ள வந்துட்டாங்க. சஞ்சனாவும் கூட இருந்தா. இதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஆராத்யா, ஆயுஷி மகளே, நீங்க 2 பேரும் இவ்ளோ தூரம்? அங்கிள், அந்த கடவுள் எப்படியோ உங்ககிட்ட எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. நீங்க எங்ககிட்ட சொல்லாமலேயே இப்படி வந்துட்டீங்க. தெரியுமா, எங்க அப்பா கூட உங்களை ரொம்ப தேடினாங்க. ஆனா நீங்க கிடைக்கவே இல்ல. என்னம்மா சொல்றது? அந்த வெள்ளம் நம்ம வீட்டையே நாசுக்கேடா மாத்திடுச்சு. நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. எப்படியோ நாங்க பொழைச்சு இங்க வந்துட்டோம். இருக்க இடத்த தேடுறதுக்கு 1 மாசம் ஆயிடுச்சு. இங்க உத்தராகண்ட்ல ஒரு நண்பன் ஒரு பெட்ரோல் பம்புல வேலைய கொடுத்தா. அப்போ லோனை வாங்கி இந்த குடிசைய நாங்க கட்டினோம். சகுந்தலா, என்னால நம்பவே முடியல. நான் பார்த்தது நிஜமா இல்லனா பொய்யா? நீங்க சரியா சொன்னீங்க. இவங்க 2 பேரும் பெரிய வீடு பொண்ணுங்க. ஆனாலும் நம்ம சஞ்சனா கூட இவ்ளோ நாளும் உங்க ஃப்ரெண்டா இருக்காங்க. இவங்கள மாதிரியே நிறைய பேர் இருந்தாலும் இந்த தேசமே நம்மளுக்கு முன்னேறிரும். அம்மா, உங்களுக்கு தெரியும் இவங்க 2 பேரும் என்னோட சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ்னு. எங்க 3 பேரை பத்தி ஸ்கூலுக்கே தெரியும். ஒரு நாள் ஒரு பொண்ணு என்ன ஏலன்னு சொன்னதுக்கு இவங்க அங்க போய் அவளை அடிச்சு போட்டாங்க. உங்க எல்லாரையும் பார்த்து என் ஃப்ரெண்டு பரத் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி, நீங்க 3 பேரு பேசிட்டு இருங்க. நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ இல்லம்மா, எங்களுக்கு ஒன்னும் வேண்டாம்மா. நான் போய் காஃபி பண்ணிட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. அம்மா, நீங்க 2 பேரும் இங்க இருங்க. நாங்க 3 பேரும் சேர்ந்து காஃபி பண்ணுவோம். அப்புறம் சொல்லுங்க காஃபி எப்படி இருந்துச்சுன்னு. ஆமா அம்மா, நாங்க 3 பேர் இருக்கும்போது நீங்க எதுக்கு போய் காஃபி பண்ணணும்? அப்புறம் சஞ்சனா, ஆராத்யா, ஆயுஷி 3 பேரும் கிச்சனுக்கு காஃபி பண்ண போயிட்டாங்க. மெதுவா சாயங்காலம் ஆச்சு. சரி பின்ன சஞ்சனா, எப்படியோ நாங்க உங்க வீட்டெல்லாம் பார்த்தாச்சு. இனிமே நாங்க வந்துட்டே இருக்கோம். என் மனசுக்கு தோணுது நீங்க 2 பேரும் இங்கே இருந்தா நல்லா இருக்கும்னு. ஆனா உங்க 2 பேரையும் நான் இங்க தடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். எங்க வீட்ல ஒரு நல்ல பெட்டும் இல்ல, பெட்ஷீட்டும் இல்ல. தரையிலே தூங்குற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, ஐயோ குழந்தைங்களா, நைட் ஆக போகுது. இப்போ எப்படி கிளம்புவீங்க? என்ன சஞ்சனா, நான் சரியா சொன்னனா? இப்ப சஞ்சனா அவங்க அம்மா சொன்னதுக்கு ஆமான்னு சொல்லிட்டா. அவங்க 2 பேரும் அவங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. அப்பா, இங்கே நான் சஞ்சனாவை கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே நைட்ல தங்கணும்னு சொல்றாங்க. இங்கே இருக்கவாப்பா? சரி இருங்க, நான் உங்க பிரின்சிபல் அப்புறம் பங்கஜ் கிட்ட பேசுறேன். நாளைக்கு நானும் கூட சஞ்சனாவை மீட் பண்ண வரேன். மறுநாள் ஆராத்யாவோட அப்பாவும் அங்க வந்துட்டாங்க. அட, நீங்க மத்தவங்க பெட்ரோல் பம்ப்ல வேலை செய்த நிறுத்துங்க. நான் என்னோட கிராமத்துக்கிட்டேயே பெட்ரோல் பம்பும் ஓப்பன் பண்ணிருக்கேன். அங்கேயே நீங்க வாங்க. ஏன்னா அந்த பெட்ரோல் பம்பை நீங்க தான் மேனேஜ் பண்ணணும். கொஞ்ச மாசத்துக்கு அப்புறம் அவங்க பழைய ஊருக்கே அவங்க வந்துட்டாங்க. சஞ்சனாவோட அப்பா பெட்ரோல் பங்குக்கோட மேனேஜர் ஆயிட்டாங்க. சஞ்சனாவோட ஏல காலமும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க. Thanks for watching.